டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வருஷம் 14/4/2026 தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கார். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார், சனி செவ்வாய் புதன், இந்த 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதை தவிர இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி கிடையாது. எப்போ 5/7/2026, அதாவது ஜூலை மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 26/5/2026 அப்போ அந்த 26/5 அப்போ பார்த்தலையானால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அப்புறம் இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால் 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போ ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வருஷத்தில் இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். மாதிரி போர் சூழல் வந்தது. பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து மாதம் 2026 பார்த்தீங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தனியக்கூடும், ரொம்பவுமே தனியக்கூடும். இந்தியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வருஷத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 350-400 ரூபாய் கிராமுக்கு கொண்டு வந்துடும். இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தோம்னா மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையே பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். பெண்களுக்கு அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்பந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். கரன்சி நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வருஷத்தில் தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் இந்த வருஷத்தினுடைய
ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டதிட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி செவ்வாயாக இருக்கிறதுனால. இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. ராசிக்கு சப்தமத்திலே இருக்கார். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது பெரிய ஏற்றம் என்னென்னா, உங்களுடைய ராசியை பார்க்குறார். உங்களுடைய ராசிநாதன் நல்ல ஒரு ஏற்றம், தீர்க்கமான சிந்தனை, எடுத்த விஷயங்கள் எல்லாத்திலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு பார்த்தாலேயானால் திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, குரு பகவான் பெயர்ச்சி ஆகிட்டார் அப்படின்னா இந்த பராபவ வருஷத்தில் பார்த்தோம்னா 26/5/2026 குரு பெயர்ச்சியாளர் கடகத்துக்கு போகிறார். என்ன சார் 8ஆம் இடத்துல போய் மறைகிறாருன்னா உச்சம் பெற்று போகக்கூடிய இடம். குரு கடகத்தில் உச்சம் பெறுறார். ராசிநாதன் உச்சம் பெற்று போகிறார். பெரிய ஏற்றம் கிடைக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை, எடுத்த காரியங்களில் வெற்றி. அடுத்த அர்த்தாஷ்டம சனி இருக்கே சார், குரு பகவான் பார்வை வேறு சனி பகவான் மேலே விழுறது. அதனால் கவலைப்படவே தேவையில்லை. நீங்கள் அலையிறதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு பொருள் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எவ்வளோக்கு எவ்வளோ உடல் உழைப்பை போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பணம் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்த்துடுறார். 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால உடல் உழைப்பு நிச்சயமாக போட வேண்டியிருக்கும். உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் அது பணத்தின் மூலியமாக கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்கிறேன். தாயின் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியம். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இந்த வருஷம் ஃபுல்லுமே இருக்கார். அதனால் தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா மனக்லேசங்கள், மனசில் மறதி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பிராப்தி வரும். வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு அவங்களுக்கு பிஆர், சிட்டிசன்ஷிப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு அதாவது வேலை நிமித்தமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் நிச்சயமாக இருக்கும். அதுவும் ஐடியில் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் இந்த சாஃப்ட்வேர் சைடில் இருக்கிறவங்களுக்கு, பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு, பேங்கிங் செக்டரில் ஹை பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்களில் ஹை லெவல்ஸில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த வருஷம் 10ஆம் மாதம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலையும் போயிடுறார். அதாவது சிம்மத்தில் போய் 10ஆம் மாதத்தில் அக்டோபரில் போய் அங்கே இருக்கார். உங்களுடைய பார்க்குறார். உங்களுடைய ராசியை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார். குழந்தை பிராப்தி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக கொடுப்பார். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையிறது. 11ஆம் மாதம் பார்த்தோம்னா இந்த அக்டோபர் மாதம் அப்புறம் நவம்பர் மாதத்தில் ராகு கேது பெயர்ச்சி. ராகு பகவான் 2ஆம் இடத்துல வந்துடுறார். கேது பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறார். ராகு 2ஆம் இடத்துல வரும்பொழுது பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் பேசுகிறது தவறாக புரிந்து கொள்ளப்படும். கொஞ்சம் கடும் சொற்கள் வரக்கூடிய வாய்ப்பு, உங்களையே அறியாமல் டக்குன்னு பேசக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல கேது பகவான் போகும்போது சிறு சிறு பிரச்சனைகள், அதாவது வெளி மாநிலங்கள், வெளி மாநிலத்தாரோ, வெளி நாட்டவர் மூலியமாகவோ சிறு சிறு தொல்லைகள் வரும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். குரு உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருந்து இருக்கிறதுனால உடல் நலத்தில் ஏற்றம், தீர்க்கமான சிந்தனை, எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக, அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. வீடு மனை வாங்கினீங்கன்னா ரொம்ப ஜாகிரதையாக லீகல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே பார்த்து கொஞ்சம் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தடவைக்கு 10 தடவை படிக்க வேண்டி இருக்கும். ஏன்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். 2ஆம் இடத்துல ராகு பகவான் வந்துடுறார். 2ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்போது பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்.
கேத்து 8ஆம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்பவுமே நல்லது. உடல் நலம் நலமாக இருக்கும். இருந்தாலும் 8ஆம் இடத்தில் கேத்து பகவான் இருக்கும்போது பிரச்சனையை உடல் நலத்தில் நிச்சயமாக காட்டுவார். அது தவிர ஆஸ்பத்திரி போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த தனுசு ராசிக்காரர்கள், அதுவும் பொற்கொள்ளர்கள், இது டீச்சராக இருக்கிறவங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆடிட்டிங் லெவல்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எல்லாம் நல்ல ஒரு இவ்வளோ நாள் பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் ஒரு தடவை குருவாயூர் போயிட்டு வாங்க. ஏன்னா குரு பகவானுக்கே குருவாக இருக்கக்கூடியவர் அங்கே. அதனால் குருவாயூர் அப்படின்னு பெயர். குருவாயூரை போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிற கிருஷ்ணரை சேவிச்சுட்டு வாங்க. குருவாயூர் அப்பனை சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வந்தே தீரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.